நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபமா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். பெண்கள் வந்து கருத்தடை செஞ்சுக்கிங்க அப்படின்னு பெரியார் சொன்னாரு. அதுவே ஒரு இன அழிப்பு தான். தமிழர்கள் வந்து அதிகமா குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரோ! அப்படின்ற அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னாரு. ஆனா அவரே தான் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்றாரு. பெரியார் நினைவு நாள்ல சொல்றாரு. உலகத்திலேயே வந்து அந்த பிரச்சாரத்த பெரியார் இங்க தான் முன்னெடுத்தாரு. அதனால தான் நம்ம மக்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாங்க. நம்ம அதிகமா முயற்சிகள எடுக்க முடிஞ்சது. நம்ம முன்னேற முடிஞ்சதுன்னு பேசுறாரு. அந்த முரண்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த லேட்டஸ்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா? இன அழிப்புக்கு அது காரணமா இருந்துச்சு அப்படின்றது. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இவரு மிஸ்டர் சீமானோட ஒரே ஒரு ஃபார்முலா என்ன? இனம்னு பேசினா எல்லாம் மயங்கிடுவாங்கன்னு அவர் நெனைக்கிறாரு. அப்படி கிடையாது. இனம்னு பேசினா, இன உணர்வ விட அவங்கவங்க சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம். அது யாரும் சொல்லிக் குடுக்காமலே நமக்கே தெரியும். மிருகங்களுக்கே தெரியும். நம்ம சர்வைவலுக்கு எது நல்லது, எது நல்லது இல்லன்னு. இந்தியாலயே பிளான்ட் பேரன்ட்ஹுட்ட பத்தி அதிகமா பேசின தலைவர் பெரியார் தான். அதாவது அவர் மொழியில சொல்லணும்னா, கர்ப்பப்பைய வெட்டி எறிங்க. கர்ப்பப்பைய வெட்டி எறிங்கன்னு பெரியார் சொல்லல. அது அ. தப்பா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அவரு கோட் பண்றாரு. பெரியார் என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்துல இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து வீட்ட விட்டு வெளியில போக்கூடாது. முக்காட தான் போட்டுக்கணும். மொட்டை தான் அடிச்சுக்கணும். மாட்டுத் தொழுவத்துல தான் இருக்கணும். திண்ணையில தான் பீரியட்ஸ் அப்ப தூங்கணும். பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. அ டெக்ஸ்ட் புக்க படிக்கக்கூடாது. பெண் வந்து எதையும் தொடக்கூடாது. அவ தீட்டானவள்னு ஏன் உன்ன சொல்றான்? நீ எந்த விதத்துல டிஃபரெண்ட்? உனக்கு ஒரு யூட்ரஸ் இருக்கு. அவனுக்கு ஒரு யூட்ரஸ் இல்ல. அதுக்குனால தான் உன்ன டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஒருவேளை அந்த யூட்ரஸ் எடுத்துட்டா அப்ப உன்ன டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்றதான அவரோட ஒரு கேள்வி. அது ஒரு சயின்டிஃபிக் திங்கிங். இது உனக்கு யூட்ரஸ் இருக்கு. அவனுக்கு யூட்ரஸ் இல்ல. வித்தவுட் யூட்ரஸ் வில் தே ட்ரீட் யூ ஆஸ் அன் ஈக்குவல்ன்றது அவரோட கொஸ்டின். எடுத்து நீங்க போட்டுருமா? எத்தன பேர் எடுத்து போட்டாங்க? யாரும் எடுத்து போடலல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின். ஒரு சயின்டிஃபிக் ரீசனிங்ல அவர் கேட்கிறாரு. அந்த சயின்ஸ் எல்லாம் விட்டுட்டு பத்தியா அவர் கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரு. அவர் எடுக்க சொல்லலங்க. எடுத்தா உனக்கு சுதந்திரம் கிடைக்குமான்னு கேட்டாரு. திஸ் இஸ் பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 1960s தான் அந்த அந்த ஃபேமிலி பிளானிங் பில் அந்த கர்ப்பத்தடை சாதனம் அப்பதான் முதல்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ரிசர்ச்சுக்கு காசே கிடையாது. நெறைய பேர் ஒரு பெண் வந்து அவங்க சொந்த காச போட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது அது. அது வந்துட்ட பிறகு அப்ப உலக நாடுகள் முழுக்க அத பத்தி ரொம்ப பிரசித்தியா பேசி, ஆஹா கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வந்து ஜனத்தொகை இவ்வளோ இருக்காது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல என்ன ஆகும்னா, நீங்க வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர்ஸு, அ பொ பொலிட்டீஷியன்ஸு, ராஜாஸ் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. அவங்க வீட்ல 7 குழந்தை, 8 குழந்தை பொறந்திருக்கும். 1 தான் 2 தான் உயிரோட இருக்கும். மீதி 7ம் 5 செத்து போயிருக்கும், 10 செத்து போயிருக்கும். குயின் எலிசபெத்துக்கே அதான் நிலைமை. அவங்க அத்தன குழந்தை பெத்து 2, 3 தான் உயிரோட இருந்தது. ஒண்ணு ஒரு நோயில அல்பமான காலரால செத்து போனவங்க, டைஃபாய்ட்ல செத்து போனவங்க, மீசில்ஸ், மம்ஸ் இப்ப என்னென்னலாம் தடுப்பூசி வச்சிருக்கிறோமோ, மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா, போலியோ இது எல்லாத்துக்கும் நம்ம தடுப்பூசி வச்சிருக்கோம்ல. அதுலலாம் அத்தன குழந்தை செத்து போயிருக்கு. அப்ப அந்த 1960, 70ல முதல்ல ஃபேமிலி பிளானிங் நம்ம யோசிக்கும்போது, அப்ப இந்தியா வந்து ஒரு யங் நாடு. நமக்கு வந்து வளங்கள் கிடையாது, காசு கிடையாது, எந்த ரிசோர்ஸுமே கிடையாது. ஆனா ஜனத்தொகை மட்டும் அதிகம். அப்ப உலக நாடுகள் என்ன சொல்லுச்சு? இத்தன பேருக்கு நீ சாப்பாடு போட்டே நீ அழிய போற. எதுக்கு நீ சுதந்திர நாடா வந்த? பேசாம பிரிட்டனுக்கு நீ ஒரு அடிமையாவே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் சாப்பாடாவது கிடைச்சிருக்கும்ன்ற லெவல்ல பேசும்போது, அப்போ இந்தியாலயே ஜவஹர்லால் நேரு உட்பட எல்லா தலைவர்களும் என்ன சொன்னாங்க? நம்ம ஃபேமிலி பிளானிங்க கவர்ன்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணலாம். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து தெருவுலலாம் வந்து அந்த முக்கோணம் போட்டு நிரோதை பயன்படுத்துங்கள். கர்ப்பத்து மாலா அடி, மாலா ஏன் சாப்பிடுங்கள் அப்படின்னு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எல்லா இடத்துலயும் அட்வர்டைஸ்மென்ட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இலவசமா கர்ப்பத்தடை ஆப்பரேஷன் பண்ணி தரோம். 2வது குழந்தைக்கு அப்புறம் ஒரு 2 குழந்தைகளுக்கு அப்புறம் எப்பவுமே வேண்டாம். 2 குழந்தைகளுக்கு நடுவுல போதிய இடைவெளி விடுங்கள்னு சொன்னது கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடியே வந்து நாம் இருவர் நமக்கு ஆ. ஐவர்லருந்து தொடங்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த மாரி 5, 4, 2 அப்புறம் 1ன்னு வரைக்கும் வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஆரம்ப காலத்துல பெரியார் என்ன சொன்னார்ன்னா, கர்ப்பத்தடை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பேரண்டிங்க நம்ம பிளான் பண்ணோம்னா, பெண்கள் வேலைக்கு போலாம். பெண்கள் கல்விக்கு போலாம். பெண்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லா பெண்ணும் வேலைக்கு போணும். எல்லா டீச்சர் வேலையும் பெண்களுக்கு தான் குடுக்கணும். எல்லா நர்ஸ் வேலையும் பெண்களுக்கு தான் குடுக்கணும்னு பெரியார் தான் சொல்லி இப்ப எங்கேயாவது ஆம்பள டீச்சர்னா அதிசயமா சொல்லுவாங்க. ஆம்பள டீச்சர், ஆம்பள நர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் பெண்களுக்காக அவங்க ஃபுல் ரிசர்வேஷன் குடுத்து பெண்கள கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அது யாரோட யோசனை? பெரியாரோட யோசனை. அப்ப பெரியார் என்ன எண்ணத்துல அது சொன்னார்? என்ன நோக்கம் இருந்ததுன்னா, பெண்கள் முன்னேறட்டும். பெண்கள் பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருந்தாங்கன்னா, அவங்கள அடிமையா வச்சிருக்க மாட்டாங்க. லெட் தெம் பி செட் ஃப்ரீன்றதுக்காக அவர் சொன்னார். அவர் மட்டும் சொல்லல. எல்லாரும் தான் சொன்னாங்க. அவரும் சொன்னார். அது அவரு மட்டும் அதிசயமா கண்டுபிடிச்சு, அவரே அந்த ஃபேமிலி பிளானிங் பில்லையே பெரியார் தான் உருவாக்குனாருன்ற மாரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. அது உலகம் ஃபுல்லா நெறைய பெண்கள் போராடி உருவாக்குனது. அது இங்க நல்லா அவரு அட்வர்டைஸ் பண்ணி, அத நல்லா புரபகண்டா பண்ணதுனால, இங்க ஃபேமிலி சைஸ் குறைஞ்சது.
அதனால ஒரு குழந்தைக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சது, நல்ல கல்வி கிடைச்சது, நல்ல பேரண்டல் கேர் கிடைச்சது. அதனால அந்த ஜெனரேஷன் நல்லா டெவலப் ஆகி வந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இப்ப அடுத்த லெவல்ல இருக்கிறாங்க. அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான நமக்கு ஒரு உந்து சக்தி தான். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இது அப்போ இதெல்லாம் 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப என்ன சொல்றோம்? இப்ப யங் பீப்பிள் என்ன சொல்றாங்க? எதுக்கு குழந்தைலாம் பெத்துக்கணும்? குழந்தை பெத்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் பெண்கள் கொஞ்சம் டிலேடா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஆண்களும் சுமைய எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. கூட்டு குடும்பம்ன்றது இல்ல. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால 1ஓ 2ஓ பெக்குறாங்க. உலகம் ஃபுல்லா அப்படிதான் பெக்குறாங்கன்றதுனால பாப்புலேஷன் குறையுது. திரும்ப பாப்புலேஷன் இன்கிரீஸ் பண்ணணும். எல்லாரும் 2, 3ன்னு நிறுத்தாதீங்க. 4, 5 கூட பெத்துக்கோங்க அப்படின்னு எல்லா நாடுகளும் இப்ப ஏற்பாடு பண்ணுது. ஜப்பான்ல என்ன சொல்றாங்க? நாங்க உங்களுக்கு 4 நாள் மட்டும் வேலை செய்தா போதும். 3 நாள் லீவ் தரோம். 3 நாள் வீட்ல போய் சந்தோஷமா இருங்க. பொண்டாட்டி, புருஷன் சந்தோஷமா இருந்து இன்னும் குழந்தை பெத்துக்கோங்க. ஏன்னா ஜப்பான்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. இவ்வளோ அழகழகான சிட்டீஸ் நம்ம உருவாக்கி குழந்தைகள் இல்லைன்னா என்ன பண்றது? வேஸ்ட்டா போயிடும் இல்லையா? அதனால குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்டும், அந்த கான்டெக்ஸ்ட்டும் நம்ம முடிச்சு போட முடியாது. அப்ப இருந்த கான்டெக்ஸ்ட் ஒரு வீட்ல 1 டசன் குழந்தை இருந்தது. இப்ப நம்ம கேட்கறது ஒரு வீட்ல 3 குழந்தை தான் கேட்கிறோம். 4, 5 கூட கேட்கல. 2 வேணும், 1 எக்ஸ்ட்ரா பெத்துக்கோங்கன்னு சொல்றோம். இப்ப அது இன அழிப்பு அந்த வார்த்தை இருக்குல்ல. இப்ப தமிழர்கள் ஜனத்தொகையில கம்மியாயிட்டாங்க. தமிழர்கள் இப்ப ஜனத்தொகை இதே டோன்ல தான் இப்ப இந்துத்துவவாதிகள் பேசுறாங்க. முஸ்லிம்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க. அதனால இந்துக்களும் அதிகமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற அந்த அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்ப அதை எதையும் ஒப்பிடலாமா? அத ஒப்பிட வேண்டாம். இவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, அவருக்கு ஒரு இடமே இல்ல. அவர யாருமே பெரிய தலைவராவே மிஸ்டர் சீமான யாரும் பெரிய தலைவரா இன்னும் ஒரு டைட்டில் கூட இல்ல பாருங்களேன். செந்தமிழன் சீமான். எல்லாரும் தான் நான் மட்டும் என்ன செந்தமிழ் எல்லாம் வேற தமிழ். எல்லாரும் தான் செந்தமிழ். அப்ப செந்தமிழி, ஷாலினின்னு நான் சொல்லிக்கிறேனா சார்? எல்லாம் அல்பம் சார். அதெல்லாம் இட்ஸ் செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத். இத போய் சொல்ல வேற செய்யணுமா? இல்லை, அவருக்கு இப்போ செந்தமிழ் இல்ல போல இருக்கு. அதனால செந்தமிழன்னு சொல்லி யாரெல்லாம் தமிழ் இல்லையோ அவங்க தான் அவங்க பேர்ல தமிழ் சேர்த்துக்கிறாங்க. உண்மையா தமிழ் பேசுறவங்க எதுக்கு சார் சேர்த்துக்க போறாங்க பேர்ல? இதெல்லாம் சொல்லவா வேணும்? உனக்கே தெரிய வேண்டாமான்னு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த செந்தமிழன் சீமான்லாம் இல்ல. பெரியாருக்கு டைட்டில் கொடுத்த மாதிரி இவருக்கு யாரும் டைட்டில் கொடுக்கல. அதனால இவர் அவரோட ஒப்பிட்டு என்ன கவனிக்கல, அவரை மட்டும் கண்டுக்கிறீங்கல்ல, இருங்க அவர் ஆப் பண்ணிக்கிறேன்னு இவரு அந்த முயற்சிகள் செய்றாரு. பட் நமக்கு எல்லா வரலாறும் எழுதப்பட்ட வரலாறு. நம்ம திரும்ப போய் ரெஃபர் பண்ணி ஃபேக்ட் செக்கிங் பண்ணி இவர் கரெக்டாக தான் சொல்றாரா, இல்லை தேவையில்லாமல் வளர்றாரா அப்படின்றத எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுன்றதுனால வி லீவ் இட் டு த பப்ளிக். நீங்க போய் செக் பண்ணுங்க. ஒரு காலத்துலயும் என்னென்ன நடந்தது, அந்தந்த காலத்துல இப்ப பெரியார் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், குழந்தை பெத்துக்க வேண்டாம், பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. இப்ப பெரியார் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப பெத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இவரு சொல்லுவாரு, அப்ப பெரியார் நீங்க அப்படி சொன்னீங்களே, இப்ப பெரியார் நீங்க எப்படி சொல்றீங்களே, நீங்க என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு இப்ப சொல்லியிருப்பாரா இருக்கும். பட் காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் தலைவர்கள் முடிவுகளை சொல்லுவாங்களே தவிர, அறிவுரைகளை சொல்லுவாங்களே தவிர, எல்லா காலத்துக்கும் ஒரே அறிவுரைன்னு சொல்ல முடியாது நம்ம.